ஹாய்னு எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஆப்ப பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கார்ட்டூன் அனிமேஷன் எப்படி வந்து நம்ம மேக் பண்ணலாம். அத சின்ன டெமோ காமிக்க போறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க உள்ள போலாம். உங்க Play Store ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில ஃபிளிப் ஏ கிளிப்னு சொல்லி அடிங்க. ஃபிளிப் ஏ கிளிப் இது வந்து சூப்பரான ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் தான். நீங்கள் டிவியில் பார்க்குற டாம் அண்ட் ஜெர்ரி இருக்கட்டும், இல்லை இந்த சோட்டா பீமா இருக்கட்டும், இந்த மாதிரி கார்ட்டூன் சாஃப்ட்வேரில் தான் வருது. அந்த ஆப் பற்றி தான் ஃபுல்லாக அந்த ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி யூஸ் பண்ண மக்களும் இந்த சூப்பராக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சும் இந்த மாதிரி கமெண்ட்ஸில் என்ன சொல்லணும் இருந்தாலும் கண்டிப்பாக Play Store போய் இந்த ஆப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதுதான் அந்த ஆப்பு. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் உண்டாக்கி வச்சா 2 வீடியோ டெலிட் பண்ணுறேன். புதுசாக எப்படி இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அதை சின்ன டெமோ காணிக்க போகிறேன். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா பசங்க எல்லாமே, அதாவது என்னோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், சின்ன சின்ன பசங்கள்லாம் கார்ட்டூன் எப்படி இருந்து வரையலாம், அது மாதிரி எப்படி இந்த அனிமேஷனாக வந்து மாற்றலாம் தான் இந்த கேட்டிருந்தீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வேண்டி தான் உங்களுக்கு போடுறேன். செட்டிங்ஸ்லாம் ஒன்றும் சரியாக மாற்ற வேண்டாம். ஆல்ரெடி டெமோக்கு வேண்டி தான் ஃபுல்லாக போடுறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் புதுசாக எப்படி வந்து மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற அந்த ப்ளஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டெமோக்கு வேண்டிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி 1-2 வீடியோ கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது டுட்டோரியல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது மேலே உங்களுக்கு நேம் ஒரு அனிமேஷன், அதாவது உங்கள் பேர் அடிங்க. உங்கள் பேராக இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் ப்ரொஜெக்டாக இருக்கட்டும், பேர் அடிங்க. அது கீழே வந்து சேஞ்ச் பேக்ரவுண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான சைஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் கேபிஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ, அதாவது யூடியூப் 720 போகுது, இல்லை அதுக்கு வந்து நீங்களா 120, அதாவது 1020 நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வரணும், அது 12 இருக்குது, 10 இருக்குது. நீங்கள் அதாவது இது எல்லாமே ஃபோட்டோ தான். ஃபோட்டோ உங்களுக்கு ஸ்பீடாக வரும்போது தான் உங்களுக்கு வந்து வீடியோ வருது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி டியூனிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறாலும் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் டெமோக்கு வந்து இதில் எக்கச்சக்கமான இந்த மாதிரி பேப்பர் வால்பேப்பர் இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்கள் கேலரி இருக்க ஃபோட்டோ வச்சு, அதாவது நார்மலான வேறு ஃபோட்டோ வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு டெமோக்கு வந்து நான் வந்து கேலரி உள்ள ஃபோட்டோவை எடுத்து நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ரொஜெக்ட்ஸ் உள்ள ஆப்ஷன் இந்த கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நீங்கள் சூஸ் பண்ண 12 ஃபோட்டோ மேக்ஸிமம் வரும் உங்களுக்கு. அதில் மேலே பார்க்குற நம்ம ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, பென் ஆப்ஷன் நீங்கள் இந்த கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பென்சிலாக இருக்கட்டும், ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், அதாவது பெயிண்ட் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ் தான். நீங்கள் இதில் உங்களுக்கு விடாமல் 12 பேஜ் வரும். அதில் நீங்கள் ப்ரஷ் வேணால் சூஸ் பண்ணுங்கள், பென்சில் சூஸ் பண்ணுங்கள். வந்து பென்சில் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி சின்ன டெமோக்கு வேண்டி சின்ன ட்ராயிங் மாதிரி காணிக்கிற வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் பேஜில் என்ன, அதாவது எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். செகண்ட் பேஜில் அதுக்கு பக்கத்தில் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் பேஜில் எப்படி ட்ரா பண்ணணும், செகண்ட் பேஜில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். இப்படி அதாவது இதில் என்ன இதுனா, நம்ம அங்கேருந்து ஒரு பையன் ஓடி போகிற மாதிரி நான் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரியேட் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ராயிங்கில் ஜஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ராயிங் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு பெருசாக தெரியாது, சின்ன டெமோ பண்ணி தான் பாருங்கள். இப்போ வந்து நான் மேக்ஸிமம் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ, அதாவது நான் அது அங்கேருந்து பையன் ஓடி போகிற மாதிரி தான் நான் இந்த மாதிரி ஸ்டோரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்க, அதுன்னு காணிக்கிறேன். ஏன்னா நான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டாலும் உங்களுக்கு வந்து லென்த் அதிகமாக போகும். அதனால தான் ஷார்ட் பண்ணி போடுறேன். இப்போ வந்து நான் அங்கேருந்து பையன் ஒரு ஓடி வந்து அந்த அந்த லாஸ்ட்டு 2 வரைக்கும் போகிற மாதிரி தான் சின்ன ஒரு டெமோ காணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா திரும்பி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் தான் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு அந்த வீடியோ கீழே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா பசங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது அங்கேருந்து பையன் ஓடி வர மாதிரி தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இது சின்ன டெமோ வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன் நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் எக்கச்சக்கமான அனிமேஷன் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. புதுசாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேவ் பண்ணும்போது சேவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப்பில், அதாவது கீழே மியூசிக்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் யூடியூப்பில், அதாவது காப்பிரைட் இஷ்யூ இல்லாத டியூன் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். இது சூப்பரான ஒரு அனிமேஷன் ஆப் தான். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ட்ரா பண்ணாத காக்கா பறக்கிற மாதிரியும் பையன் ஒரு ஓடுற மாதிரி தான் நான் ப்ளே பண்ணேன் சும்மா. அதுவும் சூப்பராக தான் வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஸ்குரில் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்குது. அதிலே உங்களுக்கு டெமோ பண்ணி நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஸ்குரில் வந்து ஒரு ஓடுற மாதிரி ஒரு த்ரீம் எடுத்துருக்கிறேன். அதுலேயே நான் ஜஸ்ட்டு ஒரு ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து டெமோ காணிக்க வெயிட் பண்ணுங்கள்.
இது எல்லாமே இந்த வீடியோங்கிறது வந்துட்டு ஸ்பீடு, அதாவது 12 ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ண 18 ஃபோட்டோ ஸ்பீடாக வரும்போது உங்களுக்கு வந்து வீடியோ மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக ஃபோட்டோ தான் பின்னாடி ஃப்ரேம்ஸ் வர மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் டியூன் இருக்குது உங்களுக்கு. டியூனில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பாட்டு வைக்கலாம். அதாவது காப்பிரைட் இஷ்யூ இல்லாத பாட்டு வைக்கலாம். இப்போ அந்த ஸ்கூலில் பண்ணியிருக்க பாருங்கள், இது வந்து பென்சில் ட்ராயிங் தான் என்னோடது. உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் கலரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது மாதிரி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அதாவது இப்போ வந்து நான் திரும்பி ஒரு ப்ராஜெக்ட் சேவ் பண்ணால் புதுசாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதை காப்பிரைட் இஷ்யூ இல்லாமல் நீங்கள் எப்படி வேணால் சேவ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்காங்க. இப்போ இந்த வீடியோவை சின்ன டெமோ கொண்டு காணிக்கிற வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் பார்க்குற எல்லாமே கீழே ஃபோட்டோ தான் உங்களுக்கு வந்து வீடியோ மாதிரி தெரியுது. உங்களுக்கு அதெல்லாம் எங்களை மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் பென்சில் பக்கத்தில் இந்த எரேசர் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி டைப் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஈஸியான ஒரு ஆப் தான். பாருங்கள், கலர் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்தங்காட்டி அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு வந்து நீர் கலர் ஆயிடுச்சு. செகண்ட் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியான மெத்தட் தான். ஆறு வேணாலும் டுட்டோரியல் எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டுட்டோரியல் வேணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேலே கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ஈஸியான ஆப் தான். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கேளுங்க, கமெண்ட்ஸ் கேளுங்க. இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல் லென்த்தாக போட முடியாது, அதனால் சின்ன டெமோ வீடியோ தான் காணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.